தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் சங்கத் தலைவன் யூடியூப் சேனல் தொடக்க விழா மற்றும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு வி சுகுமார் அவர்களின் பிறந்த நாள் விழா என முப்பெரும் விழா சென்னை லாய்ட்ஸ் காலனியில் உள்ள ரங்கா திருமண மஹாலில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் திரு குணமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு வி சுகுமார் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவருக்கு மலர் கிரீடம் அணிவித்து மலர் மாலை அணிவித்து பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் நிர்வாகிகள் பலரும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்தனர். சங்கத்தின் தலைவர் திரு குணமணி அவர்கள் பொதுச் செயலாளர் சுகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் மிக சிறப்பான விழா முழுவதிலும் இருந்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் விழாவில் சங்கத்தின் தீர்மானங்களை பொதுச் செயலாளர் திரு வி சுகுமார் வாசித்தார். வருகை புரிந்த பிஎன்டி நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம சங்கத்தின் தீர்மானத்தை நான் ஒவ்வொன்றாக வாசிக்கின்றேன். முதல் தீர்மானம், தமிழ்நாடு முழுவதும் உள்ள சங்கத்தில் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் சங்கத்தின் முக்கிய தீர்மானமாகும். அதை அனைவரும் விருப்பு வெறுப்பு என்று பொறுப்பேற்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நாம் வெற்றி பெறும். அதுக்கு ஒரே உதாரணம், ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டு நடந்து சொல்ல அவ்வளோ பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அரசாங்கம் ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தது. இப்போ நீட் தேர்வு டெல்லியில் நடந்தது. மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஒரு அமைச்சரே பதவி விலைக்கு போயிட்டாரு. அதனால் அந்த ஒரு உதாரணத்துக்கு எதுக்காக சொல்றேன்னா, நாம அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். வெறுப்பு வெறுப்பின்றி ஒரு நேர்மையாக உண்மையாக நாம் ஒன்றிணைந்தால் நம்மை வெல்வதற்கு எந்த சங்கமும் இல்லை. ஆகவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஒப்பந்தக்காரர்களுக்கு தனியும் வாரியம் அமைக்க வேண்டும். இதை ஏன் நான் வலியுறுத்துகிறேன் என்றால், பனைமர தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம், சினிமா கலைஞர்களுக்கு ஒரு வாரியம், தொழிலாளர்கள் நல வாரியத்துக்கு வாரியம். ஆனால் கான்ட்ராக்டர்களுக்கு நம்ம வாரியமே இல்லை. எதுக்காக சொல்றோம்னா, நம்ம போன கவர்மெண்ட்லேயே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சோம். எங்களுடைய பில்லில் 0.25% விட்டுடுங்க. ஒவ்வொரு மாவட்டம் பிரிக்க, சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் பிரிக்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் அந்த கான்ட்ராக்டர்ஸ் மெட்ரோ ஒப்பந்தக்காரர்களும் சரி, சிவில் ஒப்பந்தக்காரர்களும் சரி, அவருடைய பிடிக்கிற பணத்தை வச்சா ஒரு குரூப் இன்சூரன்ஸ், அதாவது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸும் உங்களுக்கு தெரியும், அது மொத்தமாக கட்டிட்டா நம்ம சங்கத்தில் யாராவது பாதிக்கப்பட்டால் மருத்துவ செலவுக்கு நம்ம வாரியம் மூலமாக கொடுக்கணும்னு சொன்னோம். டேர்ம் இன்சூரன்ஸ் தவறானீங்க, ஒப்பந்தக்காரர் தவறி விட்டால் நாங்கள் 1 கோடி கொடுக்கணும்னா அப்போ நாங்கள் கேட்க சொல்ல அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஒரு 50 லட்சம் சொல்லணும். அப்புறம் இல்லை 30 லட்சம் சொல்லி அது எல்லாம் ரெடி பண்ணி அது கரெக்டாக வர நேரத்தில் இந்த ஒப்பந்தம் நம்மளுடைய பொறியாளர் இருக்கிறாங்களா, இன்ஜினியர்ஸு மொத்தமாக சேர்ந்து ஐயையோ இந்த வாரியத்தெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா இவங்களை பிடிக்கவே முடியாது, அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பழைய அரசில் சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி அந்த அப்பவே வாரியம் வந்ததுன்னா நமக்கு ஒருத்தர் இருந்தாலும் மினிமம் ஒரு 30 லட்சம் கிடைக்கும். அது மருத்துவ வசதி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த வாரியம் நம்ம வரணும்னு சொல்லிட்டு குழுப்பத்தை நம்ம போராட போகிறோம். 3வது, இனி வரும் காலங்கள் ஜிஎஸ்டி, அது ஒரு பெரிய தலைவலி. எப்போ பார்த்தாலும் எனக்கு இவ்வளோ கட்டணும், அவ்வளோ கட்டணும். அதை விட 18% நீங்கள் பிடிக்கிறீங்களா, நீங்களே கட்டிடுங்க, நாங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கிறோம்.
ஏன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இல்லாத ஒரு கான்ட்ராக்டரும் இங்கே கிடையாது. எல்லா ஒப்பந்தக்காரரும் ஜிஎஸ்டி ப்ராப்ளம். ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கமே பணம் கட்டிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அது வருது வரல, நம்மளுக்கு அந்த பிரச்சனை வேணாம். 3, இந்த தமிழ்நாடு விலைப்பட்டியல் ஷெட்யூல் ஆப்பரேட்டில் இருக்கு சொல்ல, அது மின் ஒப்பந்தங்களும் சரி சிவிலுக்கும் சரி எங்கள் அசோசியேஷனை கூப்பிடணும். ஏன்னா என்ன ப்ராப்ளம் நாங்கள் தானே சொல்லுவோம். எங்கேயோ உட்காந்துருக்க ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பிடபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூட ஃபிக்ஸ் பண்ணல, ஃபைனான்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபைனான்ஸில் என்ன தெரியும் அவங்களுக்கு நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி. அதனால் ஷெட்யூல் ஆப்பரேட்டுக்கு இனி வரும் காலையில் நம்மளை கூப்பிடணும். 4, நம்ம ஒப்பந்தக்காரர் பணி முடித்த உடனே இசிஎஸ் கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு இசிஎஸ் ஆகுது, என்ன ஆகுதுன்னே நமக்கே தெரியல. அவங்க கொடுக்க சொல்ல என்ன நேமம் இருக்கு, ஜிஎஸ்டி எவ்வளோ போச்சு, ஐடி எவ்வளோ போச்சு, வித்ஹெல்ட் எவ்வளோ போச்சு, எல்லாத்தையும் ஒரு கொடுத்தனா நம்ம வந்து ஐடிக்கும் சப்மிட் பண்ண சரியாக இருக்கும், ஜிஎஸ்டிக்கும் சப்மிட் பண்ண சரியாக இருக்கும், நம்மளுடைய கணக்கு வழக்கும் கரெக்டாக இருக்கும். அதை வந்து அவங்க கொடுக்கணும். அது அவங்க கொடுக்கணுன்ற ரூல்ஸ் இருக்கு. ஆனால் அவங்க செய்யறதே கிடையாது, டிபார்ட்மெண்ட்டில் செய்யறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேலை அதிகம் இல்லை, அதனால செய்யறது இல்லை. அதுக்கப்புறம் இனி வந்து செய்ய போகும் பணிகளுக்கு வந்து கோர்ட் ரூல்ஸ்லேயும் இருக்குது, ஜிஓலையும் இருக்குது. பணம் அலாட் பண்ணாதான் டெண்டர் கால்ஃபர் பண்ணணும், டெண்டர் கால்ஃபர் பண்ணணும், வேலை செய்யணும்னு பணம் கொடுக்கணும். இந்த நடைமுறையே பொதுப்பணித்துறையில இல்லை. ஒவ்வொரு இந்த வருஷம் வந்து ஸ்பில்ல வரும்னா வேலை செய்த பாக்கி எவ்வளோனா 100 கோடிக்கு மேலே. நம்ம சங்கத்து மூலமாக நாங்கள் போராடி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 30 கோடி கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு தலைமை பொறியாளர் மணிவண்ணன் ஒருத்தர் தான். அவன் வந்து அவன் ஹவுசிங்கையும் பிடபிள்யூ வந்து வெளி மாவட்டத்துக்கு 20% வாங்கி விற்றுட்டான். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நாங்கள் வந்து தலைமை பொறியாளர் கொடுத்த முற்றுகையிட போகிறோம் சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து வானாமானான்னு சொல்லி அது வந்து கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வேலை செய்த 30 நாளுக்கும் பணம் கொடுக்கணும். பணம் ஒதுக்கின பிறகு தான் நம்மளுக்கு பண்ணணும். முக்கியம் இனிமேல் வந்து அரசாங்கம் வந்து அனைத்து ஒப்பந்தங்களும் பரிமாண பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே எம்எஸ்எம் ஏன்னு சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் எம்எஸ்எம்பி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஒரு 1.5 வருஷமாக சர்வீஸ் செக்டார் வச்சுருக்காங்க. சர்வீஸ் செக்டார் வர சொல்ல அதில் நம்மெல்லாம் வரும். நம்மளுடைய கான்ட்ராக்டர்ஸ் மொத்தமாக இதுவும் வருது.